ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த இட்லி கூட நெத்திலி கருவாடு தொக்கு தான் செஞ்சுருந்தேன். செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே காம்பினேஷனோட. நான் இன்றைக்கி இட்லியோட அளவு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. இப்போது ரொம்ப சுலபமாக எல்லா இடத்துலையுமே இந்த அரிசி கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளரில் அளக்கிறேன். அதே டம்ளரால் தான் எல்லா அளவும் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். குறைஞ்சது 3லேருந்து 4 தடவை நல்லா அழுத்தி கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. சாதாரணமாக இட்லி அரிசி ஊறுறதை விட அதிகமாக தேவைப்படும் இந்த கருப்பு கவுனி அரிசி ஊறுறதுக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊறின தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவில் ஊற்றுறதுக்கு. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம அரிசியெல்லாம் போட்டு ஆட்டிடலாம். இப்படி இந்த மாதிரி தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா மாவு பூத்து வர அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 95% அளவுக்கு மையிற அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆட்டியாச்சு. இதில் உப்பு போட்டு கலந்து நம்ம வச்சிடலாம். ஓவர் நைட் அதை புளிக்க வச்சிடணும். பாருங்கள், சூப்பராக மறுநாள் காலையில் புளிச்சு பொங்கி வந்துடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் நம்ம சோடா உப்பு அது இதெல்லாம் எதுவுமே போட வேணாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பாத்திரத்தை முன்னாடியே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதில் இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஆவியில் நல்லா வேகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எப்போதும் இட்லி வேக வைக்கிற அதே டைமிங்கில் வேக வச்சோன்னாலே போதுமானது தான். நான் இன்றைக்கி கருவாடு தொக்கு பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.